ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. கடந்த மாதம் முழுவதுமாக கண்ணின் கருவெளி போல எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஏசப்பா. இந்த புது மாதத்திலையும் தகப்பனே, புது புது நன்மைகளையும் கிருபைகளையும் எங்களுக்கு தாங்க ஏசப்பா. உம்மை மறவாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. பின்னானவைகளை மறந்து கஷ்டங்கள், இழப்புகள், வலிகள் எல்லாவற்றையும் மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி நாம் தொடரணும். எதை மறக்கக்கூடாது? கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் நம் வாழ்க்கையில் நிறைய நன்மை செய்திருக்கிறார். அதை ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. நடக்காத ஒரு விஷயத்தை கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பதை பார்க்கிலும் நடந்த அநேக காரியத்திற்காக நன்றி உள்ளவர்களாக இருப்போம் ஏசப்பா. ஜேடிகே டிவி நிறுவனத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மிஸ்பா ஜெப வேளையில் அநேக ஜெப குறிப்புகளை உமது சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறார்கள் தேவ ஊழியர்கள். எல்லா வியாதிகள், தடைகள், கட்டுகள், வியாபாரம் மேன்மை அடைவதற்காக, உயர்கல்வி படித்து வேலை கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறார்கள். கற்பத்தின் கனிக்காக, திருமண தடைகள் விலகுவதற்காக, தேசத்திற்காக, மிஷினரி ஊழியம், கிராம மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். சிறுவர் ஊழியங்களுக்காக, தேசத்தில் கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் வராதபடி, மதுபானங்கள், குடி, கஞ்சா, பாலியல் தொல்லைகள், சிறு பிள்ளைகள் பாலியல் தொல்லைகளில் இருந்து பாதுகாக்கப்படுவதற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கேட்கவைகளுமாக இருக்கட்டும் ஏசப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஏசப்பா. வெளியூர்களில் இருந்து விமானம் மூலம் பிரயாணம் செல்கிறவர்களுக்காக, ஊழியர்களுக்காக, பிஸ்னஸ் பண்ணுகிறவர்களுக்காக, உயர்கல்வி படிப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க ஏசப்பா. ஜேடிகேவி டிவி நிறுவனத்தில் உள்ள அம்மா, ஐயா, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்கள் திட்டத்தை நிறைவேற்றுங்க ஏசப்பா. இனி ஜேடிகே டிவியில் வேலை பார்க்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இந்த பணி நேரங்களிலே அவங்களுக்கு எந்த ஒரு கிருமி நாசினிகள் ஒன்றும் வராதபடி அவர்களை பாதுகாத்து பலப்படுத்துங்க ஏசப்பா. இன்னும் டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், கள்ளங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், கள்ளங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மைகள் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். சத்துருக்கள் எதிரியாய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிரியாய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவர். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை அவர் நமக்காய் தெரிந்து கொண்டு தன் பெயரை உனக்காய் வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டு தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார்.
கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் தேசம் முழுதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவர். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவர். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி பூரண மனம் திரும்புதல். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். வேலை எதுவும் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு வாலிப சகோதரருக்கு ஒரு வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவரோ நாட்கள் செல்ல செல்ல தன் வேலையை விக்கிரகமாகிய சபை ஆராதனைக்கு வருவதையும் குறைந்து கொண்டே சில மாதங்கள் வருடங்கள் செல்ல அவருடைய வேலையே அவருக்கு கண்ணியாய் இருந்தது. தேவனை விட்டு தான் விலகி நிற்பதை அறிந்தபோது உணர்ந்து மனம் வருந்த நேரிட்டது. நமக்கும் இப்படியான சோதனைகள் வரத்தான் செய்கிறது. நம்மை நடத்தி வந்த தேவனை மறந்து கன்று குட்டியை வணங்கின இஸ்ரவேலை எச்சரித்த தேவன் அவரை மனம் திரும்புவதற்கு அல்ல, பூரண மனம் திரும்புதலுக்கு அழைத்தார். மோசேயுடன் உடன்படிக்கை பண்ணினார். அதாவது இவர்கள் போய் சேர்கிற தேசத்தின் குடிகளோடே எந்த விதமான உடன்படிக்கையையும் இவர்கள் செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை மீறி கீழ்ப்படியாமல் போய் உடன்படிக்கை பண்ணினால் அது பாவம், அதுவே அவர்களுக்கு கண்ணியாகும் என்று எச்சரித்தார். கர்த்தர் விக்கிர ஆராதனை, அவிவிசுவாசிகளுடன் அந்நிய நுகத்தில் இணைக்கப்படுதல் போன்ற பாவங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். நமது ஜனம் மனம் திரும்பி தம்மை போல பரிசுத்த ஜனமாய் வாழ்ந்து உலகில் சாட்சி பகர வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருந்தது. ஆனால் இஸ்ரவேலோ அடிக்கடி தேவனை விட்டு சோரம் போனதை என்று காண்கிறோம். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இதுதான் தேவன் இஸ்ரவேலுடன் செய்த உடன்படிக்கை. இன்றைக்கு நாம் பரிசுத்த திருவிருந்தில் பங்கடையும் போது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கைக்குரிய பரிசுத்த இரத்தத்தையே நினைவு கூறுகிறோம். இயேசு சிந்திய புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தம் அப்படி இருக்க இஸ்ரவேல் விட்ட தவறை நாமும் செய்யாமலே இருந்திருப்போம். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அது அரைகுறை மனம் திரும்புதல் அல்ல. தேவனுடைய பார்வையில் இரட்டை வாழ்வு வாழ முடியாது. முந்தினதை பழமையாக்கின புதிய உடன்படிக்கையை பிள்ளைகள் நாம் நமது அபாத்திர நிலையை உணர்ந்து உடன்படிக்கையை மீறிய பாவங்களை உணர்ந்து பூரணமாக மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதலுக்கு சிந்தனை தேவை. நடந்ததை பற்றியும் தன் நிலைமையை பற்றியும் பயபக்தியாய் சிந்திக்கிற சிந்தனை வேண்டும். அது பாவத்தை பற்றி உணர்வதில் ஏற்படுகிறது. தேவனுக்கு முன்பாக நம்முடைய தன்மை பாவ கரையுள்ளது என்று அறிய வேண்டும். இந்த சிந்தனை வந்தால்தான் பாவத்தை விட்டு பாவ மன்னிப்பை பெற்று சமாதானம் பெற வழி உண்டாகும். இந்த எண்ணத்தில் உள்ளான துக்கமும் அடங்கி இருக்கிறது. இந்த மன வருத்தம் கர்த்தருக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்கி கர்த்தரை அவமதித்து கர்த்தருடைய இரக்கத்தை புறக்கணித்ததாமே என்ற விசனத்தை உண்டாக்கும். இந்த வருத்தம்தான் நம்மை
சீர்வாழ்வுக்கும் இரட்சிப்புக்கும் வழி நடத்தும். உண்மையான மனஸ்தாபம் இல்லாமல் ஒருவேளை வாழ்க்கை நடத்தலாம். ஆனால் நல்ல வாழ்க்கை நடத்த வேண்டுமானால் உண்மையான மனஸ்தாபம் வேண்டும். நமது வாழ்க்கையை குறித்து சிந்தித்து நமது பின் மாற்றத்தை யோசித்து குற்றங்களை ஒப்புக்கொண்டு ஆதியில் செய்த கிரியைகளை செய்ய தொடங்குவோமாக. கிறிஸ்துவை நோக்கி பார்த்து தேவனுக்கு காத்திருந்து வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு இயேசுவை குறித்து மற்றவர்களோடு பேசும்போது முன்பு செய்தது போல தீமையாய் தோன்றுகிறவைகளை விட்டு விலக வேண்டும். இப்படி செய்வதனால்தான் அன்பும் வைராக்கியமும் விழிப்புணர்ச்சியும் பயபக்தியும் ஒப்புவித்தலும் நம்மிடத்தில் மிகுதியாக காணப்படும். நம்முடைய வழிகளை ஆராய்ந்து அவர்கள் இடத்தில் திரும்புவோம் என்றால் மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெய்வ பக்தியில் உறுதியாக நாம் இருக்க வேண்டும். தெய்வ பக்திக்காக முயற்சி பண்ண வேண்டும். தேவ பக்தியை நாட வேண்டும். தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்க கூடாது. நாம் பேசும் பேச்சு மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டும். தேவ பக்தி உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண வேண்டும். உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவருடைய கண்கள் இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் உலகத்தையும் நியாய தீர்க்கும்படியாக துன்மார்க்கரை அழிக்கும்படியாகவும் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருக்கிறது. தானியேல் தரிசித்த கண்கள் எரிகிற தீபங்களைப் போல இருந்ததாக தானியேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. வெண்கலம் போன்ற பாதங்கள் அவருடைய வருகையில் நடைபெறும். இரு நண்பர்கள் ஒன்றாக படித்தனர். ஒருவன் பணக்கார வீட்டு பிள்ளை, மற்றொருவன் ஏழையின் பிள்ளை. படித்து முடித்ததும் அந்த ஏழையின் பிள்ளை ஒரு வியாபாரம் செய்ய ஆரம்பித்தான். மிகுந்த பிரயாசம், கடின உழைப்பு, வேர்வை சிந்தி உழைத்தான். பல அவமானங்களை, நிந்தனைகளை, ஏமாற்றங்கள் வழியாக வாழ போராடினான். ஆனால் அந்த பணக்கார வீட்டு பிள்ளை படித்து முடித்த உடன் தன் தகப்பனுடைய வியாபாரத்தில் உயர் பொறுப்பில் வைக்கப்பட்டான். வீடு, காரு, தொழிற்சாலை என செல்வ செழிப்பில் வாழ்ந்தான். சொந்த உழைப்பில் முன்னேறுகிறவர்கள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டப்படுகின்றார்கள். ஆனால் தகப்பன் சம்பாதித்து வைத்த சொத்தில் அல்லது வியாபாரத்தில் வாழ்கிறவர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். எனவேதான் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்று போராடுகின்றார்கள். வீடு, நிலம், பணம், தங்கம் என்ற எதையாகிலும் சேர்த்து அவர்கள் பெயரில் வைத்துவிட்டு செல்கிறார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட பிள்ளைகளுக்கு சம்பாதிக்க ஒரு மிக பெரிய தெய்வீக சொத்து ஒன்று இருக்கிறது. அது நம் சந்ததியை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கும். தாவீதுக்கு கர்த்தர் சொன்னார், உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடே நித்திரை பண்ணும் பொழுது நான் உனக்கு பின் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலை நிற்க பண்ணுவான். தாவீது தேவ பக்தியோடு வாழ்ந்ததினாலும் தேவனுக்கு ஆலயத்தை கட்ட முயற்சித்தாலும் கர்த்தர் அவன் சந்ததி முழுவதையும் ஆசீர்வதித்தான். அவன் சந்ததியினருக்கு நிரந்தர சிங்காசனத்தை தருவேன் என்றார். தாவீதுக்கு பின் வந்த 18 சந்ததியில் இருந்து 20 அரசர்கள் எழும்பி யூதாவை ஆண்டவர். யூதா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் வரை தாவீதின் வம்சம்தான் அரச பதவியில் இருந்தது. பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க இதைவிட பெரிய சொத்து வேறு என்ன இருக்கின்றது? ஒரு மனிதன் பக்தி வாழ்க்கை அடுத்த 18 தலைமுறையை அரச பதவியில் நிலைநிற்க செய்யுமென்றால் நம்முடைய பக்தி வாழ்க்கை எத்தனை முக்கியமானது என்பதை நாம் பார்த்தால், பெற்றோர்கள் தேவ பக்தியோடு வாழ்வதே பிள்ளைகளுக்கு சேர்க்கும் மிக பெரிய சொத்தாகும். தாவீது கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி வாழ்ந்தான். அவன் பாவம் செய்த போது தீர்க்கதரிசி கண்டித்ததும்
தன்னை தாழ்த்தி மனம் திரும்பினான். கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட தீவிரித்தான். சம்பாத்தியம் எல்லாவற்றையும் கொடுத்தான். இப்படிப்பட்ட குணங்கள் அவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தது. தாவீதின் மகன் சாலோமன் ஒன்றும் பரிசுத்தவான் அல்ல. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அநேகம் செய்தான். ஆனாலும் 40 வருடம் எந்த யுத்தமும் இல்லாமல், எந்த வேதனையும் இல்லாமல், திரளான ஐஸ்வர்யத்தை கொண்டு செழிப்பாக அரசாட்சி செய்து வாழ்ந்தான். அவனைப் போல ஐஸ்வர்யம் உள்ளவனும் ஞானம் உள்ளவனும் பூமியிலே அவனைப் போல் யாரும் இல்லை. அவனுடைய பக்தியினால் வந்தது அல்ல, அவை எல்லாம் அவன் தகப்பன் தாவீது சேர்த்து வைத்த தெய்வீக சொத்து. நம் பிள்ளைகளுக்கு தெய்வீக சொத்து சேர்த்து வைத்து கொண்டு இருக்க வேண்டும். தெய்வ பக்தியோடு வாழ வேண்டும். பரிசுத்தமாக வாழும்போது பாவத்திற்கு விலகி வாழ வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஊழியர்களுக்காக அதிகம் கொடுக்க வேண்டும். நம் பிள்ளைகள் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தேவன் மனிதன் தன் பக்கமாக பாவத்தை விட்டு திரும்பி வரவே விரும்புகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்குது என்று பிரசங்கித்தார். மனம் திரும்பும் ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு விசுவாசிகள் தேவன் பக்கமாய் திரும்பி வாழ வேண்டும் என்று அழைக்கிறார். எந்த காரியங்களில் மனம் திரும்ப வேண்டும் என நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமோஸ் 4 அதிகாரம் 6 ஆகையால் நான் உன் பட்டணங்களில் எல்லாம் உங்களுக்கு பல்லுகளுக்கு ஓய்வும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 4 5 நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதில் இருந்து நீக்கி விடுவேன் என்றார். எபேசு சபையில் 8 நற்குணம் இருந்ததும் ஒரே ஒரு குறை இருந்தது. அதுவும் அது விளக்குத்தண்டை எடுக்க போதுமானதாய் இருந்தது. மிகவும் ஆபத்தான நிலையில் எடுக்க போதுமானதாய் இருந்தது. மிகவும் ஆபத்தான நிலையில் ஆவிக்குரிய வாழ்வு காணப்பட்டது. அநேகர் ஆவிக்குரிய நிலைமையில் தோல்வியான நிலையில் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் குறை உள்ளவர்களாய் அதிக ஆதி அன்பை இழந்து காணப்பட்டனர். ஆனாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை வைத்து தங்களை தாங்களே தேற்றிக் கொள்வார்கள். ஆனாலும் தேவனுடைய பார்வையில் நாம் குறை உள்ளவர்கள். நம்மை நாமே வஞ்சிக்கவோ தேற்றிக்கொள்ளவோ கூடாது. எனவே மனம் திரும்புங்கள் என்று தேவன் எச்சரிக்கிறார். நற்கிரியை பிரயாசம் மனந்திரும்பு என்று தேவன் பொறுமை, பொல்லாதவர்களை சகிக்க கூடாத தன்மை, சோதித்து பொய்யரை கண்டுபிடித்தால் பொடுகளை சகித்தல், பாடுகளில் பொறுமை, ஆண்டவரின் நாமத்துக்காக இளைப்படையாமல் பிரயாசம். இத்தனை நற்குணங்கள் இருந்தும் தேவ அன்பு இல்லாமல் இருக்க முடியும். தேவனை நேசிக்காமல் இருக்க முடியும். ஆலயத்தையோ ஊழியத்தையோ நேசிக்கலாம், ஆனால் ஆண்டவரை நேசித்து அவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. கர்த்தரின் வருகையின் போது அன்பு, விசுவாசம் குறையும். வேதம் வாசித்தல், ஜெபம், சுவிசேஷ ஊழியம் இடைவிடாமல் எப்பொழுதும் செய்ய வேண்டும். இந்த காரியங்களில் குறைவுபட்டால் அன்பு குறைந்து விட்டது என்பதற்கு அடையாளம். வெளிப்படுத்தல் அதிகாரம் 20 ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவென்றால் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீ ஆனவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய்.
தியத்திரா சபையைப் போல உபதேசத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. மனிதரை பிரியப்படுத்த கூடாது. ஊழியக்காரர்கள் மனிதரை பிரியப்படுத்தினால் நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர் அல்லவே. நாம் தேவனை பிரியப்படுத்த மனம் திரும்பாதவனை ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவன் நாமத்தை கிறுக்கி போடுவார். ஆயத்தமில்லாமல் வாழ்ந்தால் பெயர் கிறுக்கப்படும். மக்கள் மனம் திரும்ப வேண்டிய விஷயம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 19. அனலும் இல்லாமல் நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாய் இருக்கும். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிசம் பண்ண எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ ஜாக்கிரதையாய் இரு, மனம் திரும்பு என்கிறார். 2 வகை விசுவாசம் உண்டு. அறிக்கையிட்டு பெற்று கொள்ளுவது. கொடுத்தால் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும் அன்பு. இது திரும்பி போடப்படாத அப்பம் போன்ற நிலை. அக்கினியில் புடமிட்ட விசுவாசம் தேவை. யோபுவை போல விசுவாசத்திற்காக சோதனைகள் வந்தாலும் நிலைத்திருக்க வேண்டும். நிர்பாக்கியம் வெற்றி இல்லாத வாழ்க்கை. தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்லுவது பரிதபிக்கப்பட்டதற்கான வாழ்க்கை. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுதல் ஆவிக்குரிய தரித்திரம். குருடன் ஆத்ம பாரம் தரிசனம் இல்லாத வாழ்க்கை. பாரம்பரியத்தை பின்பற்றுதல். தேவ நீதியை தேடாமல் சுய நீதியில் நடத்துதல். மாம்சத்துக்குரியவர்களாக காணப்படுதல். ஆவிக்குரிய நிலையில் வளர்ச்சி இல்லாமல் காணப்படுதல். தேவ ஆலோசனை என்னவென்றால் தேவை சோதிக்கப்பட விசுவாசம் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். யூதர் என்று சொல்லிக்கொண்டு யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருந்து செயல்படுவதை இயேசு அறிந்திருப்பதற்காக கூறுகிறார். தங்கள் மாம்சத்தில் செயல்பட்ட விருத்த சேதனத்தில் நம்பிக்கை கொண்டு பவுல் கூறின திருச்சபையின் உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் அவர்களை சாத்தானின் கூட்டத்தார் என்கிறார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை வேத வார்த்தையின் அடிப்படையில் பிரசங்கிக்காமல் தங்களுக்குடைய பாரம்பரிய கோட்பாடுகளின் அடிப்படையில் உபதேசிப்பவர்களும் அதை ஏற்றுக்கொள்பவர்களும் சாத்தானுடைய கூட்டத்தார். இங்குள்ள ஜெப ஆலயம் என்பது யூதர்களின் கூடுகை இடமாகும். இங்கு ஆராதனை நடந்தாலும் அவர்கள் ஆராதிப்பது தேவனை அல்ல, சாத்தானே. ஆலயத்தின் நன்மை. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய அனைவருமே உமது வீட்டில் நன்மையினால் திருப்தி அடைவோம். இன்று அநேகர் ஆலயத்திலே ஆராதிக்க கூடி வருகிறதை பார்க்கிறோம். தேவனை ஆராதிக்க செல்கிற நம்மை ஆராதனையில் உள்ள சகல நல் ஆசீர்வாதங்களையும் தந்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நம் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அவர் தமது வழிகளை நமக்கு போதிக்கிறார். நாமும் அவர் பாதையில் நடக்க நம்மை அர்ப்பணிக்க ஏதுகரமாய் இருக்கிறது. ஆலயத்தில் போதிக்கப்படுகிற வசனங்கள் நமக்கு எச்சரிப்பையும் நம்மை மாற்றுகிறதாயும் நம் பாவத்தை அவர் தமது வழிகளை நமக்கு போதிக்கிறார். நாமும் அவர் பாதையில் நடக்க நம்மை அர்ப்பணிக்க ஏதுகரமாய் இருக்கிறது. ஆலயத்தில் போதிக்கப்படுகிற வசனங்கள் நமக்கு எச்சரிப்பும் நம்மை மாற்றுகிறதாயும் நம் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஒரு ஆலயத்தில் தேவ மனிதர் செய்தி கொடுக்கும் பொழுது அவருடைய செய்தியை கேட்காமல் அந்த தேவ மனிதரை இந்த மனுஷன் கர்த்தரின் வார்த்தைகளை தொட்டு அவரை மாற்றியது. அவர் அந்த தேவ மனிதரை அணுகின போது, உன் மனைவி தற்கொலை செய்ய இருக்கிறாள், வீட்டுக்கு ஓடு என்று சொல்லி அந்த தேவ மனிதர் சொன்னவுடன்
அவர் வார்த்தையின்படி வீட்டிற்கு சென்றபோது கழுத்தில் மாட்டிய கயரோடு அந்த மனைவிக்கு காப்பாற்ற முடிந்தது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். தாவீது தீங்கு நாளில் அவர் என்னை கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து இருப்பார்கள் என சங்கீதம் 92 பார்க்கிறோம். பிள்ளை இல்லாத குறைவினாலே கண்ணீரும் நிந்தையும் நிறைந்த அந்நாள் தேவ ஆலயத்தில் கண்ணீரோடு ஜெபித்த பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டு பிள்ளை இல்லாத குறைவை நீக்கி துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். லூக்கா 13 ஆலயத்தில் கண்ட 18 ஆண்டுகளாக கூனியாய் இருந்த மகளை பலவீனத்தின் நின்று விடுதலையாக்கி நிமிர்ந்து தேவனை துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் பல நன்மைகளை உண்டு. நாம் ஆலய ஆராதனையில் ஒருமனதோடு பங்கு பெறும் பொழுது ஆலயத்தின் நன்மையினால் நம்மை நிறைவாக்குகிறார். நமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக நம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். போட்டியும் பொறாமையும் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் உருவாகும் எல்லாவித தந்திரமான செயலுக்கும் விலக்கி காக்குகிறார். சங்கீதம் 64 உள்ளபடி வார்த்தைகளை கொண்டு நினையாத அழிவு வருவதற்காக தீய காரியங்களை செய்கிறார்கள். யார் இதை காண்பார் என்று தங்கள் உள்ளத்தில் எண்ணம் கொண்டு தங்களது அநீதியின் கிரியைகளை நடப்பிக்கிறார்கள். கர்த்தர் இதை காண்பார் என்று அறிவில்லாதிருக்கிறார்கள். எதை விதைக்கிறார்களோ அதையே அறுப்பார்கள் என்று உணராது இருக்கிறீர்கள். கேடு வரும் என்று அறிவில்லாமல் செய்கிறவர்களும் உண்டு. வாரிசு இல்லாமல் போக வேண்டும் என்று திருமண காரியங்களில் சூனியங்களை செய்தபடியால் சூழ்நிலையை மாற்றி குழந்தை இல்லாது தவிக்கிற குடும்பங்களும் உண்டு. பொருளாசை மிகுதியினால் இக்காரியங்களை செய்கிறார்கள். பலவிதமான தவறான குறுக்கு நோக்கத்தோடு தந்திரமான தீய நோக்கத்தோடு செய்கிறவர்களுக்கு கிரியைகளை அழித்து அவைகள் சேதப்படுத்தாதபடி நம்மை காப்பாற்றி ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. இந்த உலக வாழ்க்கையில் நமது தேவைகள் அதிகரித்து வருவதை அறிவோம். இதை சந்திப்பதற்கு மிகுதியாக பாடுபடுகிறோம். குறைவுபடும் போது கடன் வாங்கி சமாளிக்கிறோம். குறைவோடு பாடுகளோடு பலவிதமான மன சஞ்சலத்தோடு கவலையோடு வாழ்கிறோம். ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த பாடு என்று கண்ணீர் சிந்துகிற மக்கள் ஏராளம் உண்டு. அப்படிப்பட்ட தேவையை எனக்கு இல்லை. உடுத்திக்க உடையும் உண்ண ஆகாரமும் தங்கி தாபரிப்பதற்கு இடமும் இல்லையே என்று எண்ணுகிற மக்கள் ஏராளம். கர்த்தர் நம்மை செழிப்பும் சிறப்பும் உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். நன்மைகளை அருளும் கர்த்தர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் அருளும் நன்மைகள் சரீர செழிப்புகள் ஆவியின் சிறப்பிக்கும் சமாதானத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அவர் அருளும் நன்மையினால் ஒன்று கோதுமை என்பது தேவனின் வார்த்தைகளை குறிக்கிறது. அந்த வார்த்தைக்கு ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. இந்த வார்த்தையின்படியே அதிசயங்களை செய்கிறார். இந்த மாறாத மகத்துவமான வார்த்தையான கோதுமை நம்மை தேற்றுகிறதாக, உடைந்த உள்ளத்தை மாற்றுகிறதாக, வாழ்க்கையில் நம்பிக்கையின் நிச்சயத்தை உருவாக்குகிறதாய் இருக்கிறது. இந்த ஆலோசனையின் வார்த்தைகள் ஆறுதலின் வார்த்தைகளாய் ஆச்சரியமான வார்த்தைகளாய் இருக்கிறது.
கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.